என்ன உள்ளங்க இருக்குது எவன வரானே பாரு அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே ரைட் தலைமை எங்களுது முதல் வேட்பாளர் நாங்க. கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். எங்க தலைமையில கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளருக்கான முகம். இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் இங்க பண்ணாத. எங்க அறிவாலயத்துக்கு தான் நீங்க வந்து உட்காருறீங்க. எங்க அறிவாலயத்துல உட்கார்ந்து தான் நாங்க கொடுக்கிற சீட்டை முடிவு ஆகிற சீட்டை தான் ஆலோசனை படி நீங்க எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆக்சுவலி என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் தலைவர், நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் வச்சிருந்தோம். கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டா வச்சே போதும் கூடி. நாங்க தான் முடிவு பண்ணுவோம், எங்க அறிவாலயத்துக்கு தான் வரீங்க. நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? இதுதாங்க நாங்க சொல்ற பண்ணையார்த்தனமே, இதைத்தாங்க நாங்க பிரச்சனைன்னு சொன்னமே. அதுதான் ப்ராப்ளமே. பிரச்சனையே நீதானடா. எங்க கூட்டணி எங்க தலைமை எங்க அறிவாலயம். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவனே அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்? பதில் இல்லன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு போக வேண்டியது. கேளுங்க. பண்ணையார்த்தனங்கிறது தேவையான குற்றச்சாட்டுங்க. பண்ணையார்த்தனம் பெரியடா கடல் கப்பல் கேளுங்க. பேச தெரியல. பதில் இல்ல. வைத்தறிச்சல். இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். டேய் இருடா மைசல் எங்க சொன்ன கேளுங்க. அது நீங்க எங்க கட்சிக்கு அடிவாங்கறாங்க. வீசிக்க தனி கட்சி. நான் பாட்டு பாப்பா எழுதி கொடுத்திருக்கா. சக்கார வரைக்கும் அடிக்கறானே. உங்களுக்கு அடிமையா? நீங்க முதலாளி தொழிலாளி. காமெடி பேசுறீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு திமுக என்னவா இருக்காரு? என்னவா இருக்கா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தமிழகத்துல கூட்டணி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டணி மாற்றம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிற விவாதம் தான் இன்னைக்கு நம்ம நடத்த போறோம். நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டியதானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. இந்த கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கு இல்லையா, அது யாருக்கு சாதகம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ இது கட்சி ரீதியாக சாதகம்னு பார்த்தா அது வந்து தற்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ வந்து தாவேகாக்கு சாதகம். சரி, இந்த கடை எத்தனை நாளைக்கு? அது இந்த கடை முதலாளி மைண்ட பொறுத்து முடிவு பண்ணலாம்னு இருக்கானே. வாஸ்தவம் தான்டா. முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். உங்க கூட இருக்கும்போது மட்டும் பிடிக்கும் அப்படியா? திமுக ரொம்ப தோல்வியில 75 ஆண்டு கால கட்சி தோல்வியில துக்கத்தில் இருக்கு அப்படின்ற ரொம்ப புலம்பல்னாரு. அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா? கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு? நீ பெரிய மாவீரனே, ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டியனே. துக்கம் துயரத்திற்கான தூக்க மாத்திரை இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் துக்கங்கிறது உற்சாகம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஊக்க மாத்திரை. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா இந்தியாவே திரும்பி எங்களை பார்க்கும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? எங்களுக்கு அது ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க தலைவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருவோம். தலைவர் யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் பின்னால போயிடுவோம். தலைவர் உட்காரனா உட்காருவோம், படுறானா படுப்போம், ஓட்டை காங்கிரஸுக்கு போடனா போடுவோம், ஓட்டை விடுதலை செய்திக்கு போடனா போடுவோம். இது திமுக காரனோட கட்டுப்பாடு. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திரும்ப எனக்கு அவங்களை அக்யூஸ் பண்றதுக்கு மனசு வரல. வருத்தத்தில் இருக்கவங்களை போட்டு மேலே குத்தி காயப்படுத்துறதுல நாங்கள் யாருமே எங்களுக்கு ஏற்பதெல்லாம் இல்லை. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச்சைஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்டலாம் சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது, புரியுதா? நான் அவ்வளோதான், அப்படி தான் சொல்லுவேன். இது ஏன்னா திரும்ப கலர்னம்னு வச்சுக்கோங்களேன், மே 4ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து கலர வேண்டியது இருக்கும். தாவேகா வேட்பாளர் விஎஸ் பாபு 82,180 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்த இடத்தில் மு.க. ஸ்டாலின் 72,988 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார். 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. சத்தியமா சொல்றேங்க, பயந்து சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. கொளத்தூர்ல கண்ணில் தண்ணி வந்ததுல இருந்து இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கூட எம்எல்ஏக்களை பேரம் பேசி, யாரு தாவேகா எம்எல்ஏவை எதிர்கட்சி பேரம் பேசிக்கிட்டு இருக்குன்னு 3 பேர் எஃப்ஐஆர்ல ஃபைல் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு தோல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மன வழியில் இருக்கிறாங்க.
அந்த மனவலியை மேலே மேலே குத்துறது எங்களுக்கு நாங்கள் அப்படி விருப்பப்படலை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரு மாணவரணி போராட்டம் பண்ணணும்னு சொன்னால் எங்கள் அண்ணன் சூரிய அண்ணன் போய் உட்காரலாம். ஆனா வெள்ள தாடியோட போயிட்டு ஐயா சேகர் பாபு உட்கார்ந்தா நல்லா அவங்க வந்து இல்ல அவங்க வந்து நிர்வாகி, அதாவது திமுக நிர்வாகிகள் மாணவருடைய அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. இல்ல மாணவரணி போராட்டத்துல மாணவர் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறேன். நான் ஐயா சேகர் பாபு கலந்து கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். 67 வயசு வரைக்கும் இளைஞரணியில இருக்கலாம்னா 58 வயசு வரைக்கும் மாணவரணியில இருக்கலாம். நான் இப்ப சொல்றேன், திமுகவோட வாக்க விசிக அண்ணனுங்க வாங்கி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் வாங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. காங்கிரஸ் தலைவர்கள் வாங்கி இருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கக்கூடிய ஐயுஎம்எல் சகோதரர்களும் வாங்கி இருக்கிறாங்க. அண்ணா வைகோ அவர்களோட வேட்பாளர்களும் வாங்கி இருக்கிறாங்க. என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்களேன். ஏன் அந்த தோசையை திருப்பியே போட மாட்டீங்க? மதிமுக, கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் ஓட்டு காங்கிரஸ் திமுக போட்டிருப்பாங்கல்ல. ஓ, நீ அப்படி வரியா? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு திமுக வேட்பாளர்கள் திரும்ப அந்த எல்லா தொகுதியிலும் இல்லைங்க. எல்லா கூட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். அந்தந்த தொகுதி வேட்பாளர் அங்கங்க நிக்கட்டும். எங்க கூட்டணிக்காரங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி நிக்கிறோம். இப்ப பாத்துடலாமா? நீ போய் பொறுத்தா எடுத்துருவா. டேப்பு குட்டி நீ போய் கோட்டை போடுறான். அதுக்கு என்ன போட்டுருவான்? ஓ, நாங்க ஒரு ப்ரொபோசல் வைக்கிறோம். நீங்க அந்த ப்ரொபோசலுக்கு வருவீங்களான்னு தெரியாது. நீங்க ஏதாவது சொல்றீங்களா, உங்க ஓட்டு அவங்க எடுத்துட்டாங்க, அவங்க ஓட்டு எடுத்துட்டாங்கன்னு ரிசைன் பண்றேங்க. எனக்கே சிரிப்பா இருக்கு. நீங்க முன்னோடியா அந்த 49 55 சீட்டை ரிசைன் பண்ணுங்க. நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்கிடுங்கன்னு பாப்போம். சாம்பார் அப்ப எனக்கு முதல்வர் வேட்பாளர் நாங்க, எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளருக்கான முகம். எங்க அறிவாலயத்துக்கு தான் நீங்க வந்து உட்காருறீங்க. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் எங்க அறிவாலயத்துல உட்கார்ந்து தான் நாங்க கொடுக்கிற சீட்டை முடிவு ஆகிற சீட்டை தான் ஆலோசனை படி நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஆக்சுவலி என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் தலைவர், நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் வச்சிருந்தோம், நாங்க தான் முடிவு பண்ணுவோம், எங்க அறிவாலயத்துக்கு தான் வரீங்க. இதுதாங்க நாங்க சொல்ற பண்ணையார்த்தனமே. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன், உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. இன்னமும் நம்ம பண்ண தப்ப புரிஞ்சிக்காம நாங்க கொடுக்க மாட்டோங்க, இல்ல நாங்க தேவைன்னா கொடுப்போம்னு சொல்றது கண்டிப்பா மக்கள் மன்றத்தில் எதிர்பார்க்க முடியாது. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அவையவே பிள்ளைய காணான்னு பெத்தவன் தேடுறான், அவையவே பொண்டாட்டியா காணான்னு புருஷன் தேடுறான், பாதி அரசியல் கட்சிக்காரன் எம்எல்ஏவே காணான்னு தேடுறான். சொல்லுது, நாங்க ஒரு அப்பாவை காட்டணும், நாங்களும் சட்டசபையில் தெரியும், அதை நீங்க பார்க்கவே இல்லையே. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சில ஆடு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, பொறுத்திருந்து பாரு, இக்கரையே பெட்டர்னு திரும்பி வந்துடும். அவர் யார் ஆடுன்னு சொன்னார். மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு.